بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருடைய முக்கியத்துவம் சம்பந்தமான சில செய்திகளை, அறிவுரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். சாதாரணமாக பெற்றோருடைய முக்கியத்துவம் இஸ்லாத்தில் மாத்திரம் சொல்லப்படவில்லை, எல்லா மதங்களிலுமே மார்க்கங்களிலுமே அது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிற மதங்களில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோருடைய சிறப்புக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பெற்றோருடைய சிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வேறுபாட்டை நாம் முதலிலே தெரிந்து கொண்டு அடுத்ததாக நம்முடைய தலைப்பிற்குள்ளால் நுழைவோம். பொதுவாக பிற மதங்களிலே பெற்றோரை இறைவனுடைய அந்தஸ்துக்கு அவர்கள் உயர்த்தி சொல்வார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சொல்லாடல், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதாக ஒரு சொல்லாடல் இருக்கிறது. இதே போல இன்னொரு சொல்லாடல் இருக்கிறது, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இப்படியான ஒரு சொல்லாடலும் பிற மதங்களிலே இருக்கிறது. நாமும் அந்த பாட புத்தகங்களிலே இதை படித்திருக்கிறோம். இதையும் தாண்டி அவர்கள் எந்த அளவுக்கு அந்த பெற்றோரை கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மாதா பிதா குரு தெய்வம். அதாவது தாய்க்குத்தான் முதலிடம், அடுத்ததாக தந்தைக்கு, அடுத்து மூன்றாவது இடம் ஆசிரியருக்கு, நான்காவதாகத்தான் தெய்வத்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த பெற்றோருடைய முக்கியத்துவம் என்கிற வகையிலே இறைவனை தாண்டி அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாம் இந்த பெற்றோர் சம்பந்தமாக என்ன ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவிலே 83வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் ஆரம்ப கட்டத்திலே வணங்கி வழிபட வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இபாதத்து செய்யக்கூடாது, அடிபணியக்கூடாது, வணங்கக்கூடாது. ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது முதல் கட்டமாக இறைவன் தான் நமக்கு முக்கியம். அந்த இறைவனுடைய தன்மைக்கு அடுத்த நிலையில் தான் பெற்றோர்கள் வருகிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய அந்த தௌஹீத் இருக்கா இல்லையா, அந்த ஏகத்துவத்திற்கு அடுத்த நிலையில் தான் பெற்றோர்கள் வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும்.
ஏன் நாம் அல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், இறைவனுக்கு இஸ்லாம் ஏன் முதலிடம் கொடுக்கிறது என்று சொன்னால், சாதாரணமாக நம்முடைய பெற்றோர்கள் நம்மின் மீது அன்போடு இருக்கிறார்கள், பாசத்தோடு இருக்கிறார்கள், பிரியத்தோடு இருக்கிறார்கள், நமக்காக வேண்டி தியாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அன்பையும் அந்த பாசத்தையும் அந்த பிரியத்தையும் அவர்களுடைய இதயத்தினுள்ளே போட்டது அந்த அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் போடாமல் இருந்தான் என்று சொன்னால், பெற்றோருடைய உள்ளத்திலே பிள்ளைகள் மீது உண்டான அந்த பாசத்தை, அன்பை, நேசத்தை போடாமல் விட்டிருந்தான் என்று சொன்னால், நம்மை அவர்கள் குப்பை தொட்டியிலே போட்டிருக்கலாம், அனாதை ஆசிரமத்தில் என்ன செய்திருக்கலாம், நம்மை சேர்த்திருக்கலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு முதல் கட்டமாக ஒரு முன்னுரிமையை கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உலகத்தினுள்ளே ரஹமத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அன்பை, மஹப்பத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அன்பை 100 பங்காக பிரிக்கிறான். எத்தனை பங்காக பிரிக்கிறான்? 100 பங்காக என்ன செய்கிறான்? பிரிக்கிறான். அந்த 100 பங்கிலே 99 பங்கை தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு ஒரே ஒரு அந்த பங்கை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அல்லாஹ் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறான். அந்த உயிரினங்கள் என்று சொல்லுகிற பொழுது மனிதர்களாகிய நாமும் வருவோம், பறவைகள் வரும், இதே போல விலங்கினங்கள் என்ன செய்யும்? வரும். எந்தெந்த படைப்பிடங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உயிரை கொடுத்திருக்கிறானோ அத்தனை உயிரினங்களும் இந்த விஷயத்திலே வரும். ஆக 100 பங்கை, அதில் 99 பங்கை தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு ஒரே ஒரு பங்கை மாத்திரம்தான், அந்த அன்பிலே ஒரே ஒரு பங்கை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளிடத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஒரு பங்கை வைத்துத்தான் நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டுகிறோம். இதே போல ஒரு பறவை வந்து தன்னுடைய குஞ்சை வந்து தன்னுடைய அந்த ரெக்கையின் மூலமாக, கால் இடுக்கின் மூலமாக அன்போடு பாசத்தோடு தூக்குகிறது என்று சொன்னால், இது அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பங்கின் அடிப்படையில் தான் இது நடக்கிறது என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுக்குத்தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை என்னுடைய ஹஸரத் அவர்கள் ஒரு அழகான முறையில் சொல்லி காட்டுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனான அலி ரலியல்லாஹு தஆலா, இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பதாக எனக்கு நினைவு இருக்கிறது, இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதாவது அலி ரலியல்லாஹு இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நாளைக்கு மறுமையில் மஹ்ஷரில் அல்லாஹ் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பின்னாடி அந்த தீர்ப்பை அல்லாஹ் சொல்லாமல் அந்த தீர்ப்பை, அதாவது சொர்க்கவாசியா நரகவாசியா அப்படிங்கிற அந்த தீர்ப்பை உங்களுடைய பெற்றோரிடத்தில் ஒப்படைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்கிற வகையிலே அலி ரலியல்லாஹு இடத்துல என்ன செய்கிறார்கள்? ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் அவ்வாறு ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன் என்று கேட்கிற சமயத்தினால இந்த ஹதீஸை தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது 100 பங்குல 99 பங்கை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு பங்கைத்தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வகையில் 99 மடங்கு அன்பை வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தான் எனக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த பெற்றோரிடத்தில் அந்த தீர்ப்பை கொடுத்தால் நான் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து ஏதாவது அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்திருக்கலாம் என்கிற வகையில் அவங்க இணைஞ்சிருக்கலாம், திடீர்னு மாற்றமாகி விடலாம். ஆனால் அல்லாஹ் வந்து அந்த மாதிரியாலாம் கிடையாது. அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், அளவற்ற அருளாளனாக இருக்கிறான், நிகரற்ற அன்புடையனாக இருக்கிறான். அவன் ஒரு காலத்திலும் என்னை நரகத்தில் போட்டு விட மாட்டான். நான் எனவே அந்த தீர்ப்பை அல்லாஹ்விடத்தில் தான் நான் கொடுப்பதற்கு சம்மதிப்பேன் என்பதாக சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தி என்ன செய்கிறது? பாரம்பரியமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே நாம வந்து பெற்றோருக்கு முன்னாடி யாரை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை வைக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்கு அடுத்த நிலையில இந்த உலகத்தில் யார் வருகிறார்கள் என்று சொன்னால் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெற்றோருடைய அந்த சிறப்பை அழகான முறையில் நமக்கு வந்து ஒரு தரப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்கப்படுகிறது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அமல் எது என்பதாக சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, குறித்த நேரத்தினால நீங்கள் தொழுகையை 5 நேரத்தை தொழுதுறணும், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஐயன், இன்னொரு சஹாபி கேட்குறாங்க, அடுத்து எந்த அமல் என்பதாக கேட்குறாங்க. அப்படி கேட்குற சமயத்தில் பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்குறாங்க.
இன்னொரு சஹாபி கேட்கிறாங்க சும்மா ஐயும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிரியமானது எது என்று கேட்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் புரிவது, அறப்போர் புரிவது, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது அப்படிங்கிற வகையில் ஒரு 3 செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதோட கேள்வி முடிஞ்சிருது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிற சமயத்தில் சொல்றாங்க, அதாவது இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த அம்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல்ல தொழுகை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்ன செய்கிறது? தொழுகை. கடைசி 3ஆவதாக சொன்னது வந்து சமூகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு அறப்போர் தான் இந்த ஜிஹாத். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த அம்சத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். இது அல்லாம இன்னொரு செய்தி, கேள்விப்பட்ட செய்தி தான். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார், வந்து சொல்றாரு உபாயுக்க அலா அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாத், நான் வந்து இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகணும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது பண்ணணும், அதுக்காக இடத்துல உங்களுடைய கைகளில் வந்து பையத்து செய்வதற்காக வேண்டி உறுதி பிரமாணம் எடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபுத்தகில் அஜ்ரமின் அல்லாஹ், இதன் மூலமாக நான் என்ன நாடுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கணும், மறுமையில் எனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த ஜிஹாது செய்வதையும் அந்த ஹிஜ்ரத்து செய்வதற்கும் இடத்துல பையத்து செய்ய வந்திருக்கிறேன் என்று ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வருகிறார். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க ஹல்லக்க மின் வாலிதைக்க அஹதுன் ஹய்யன், எப்போ உன்னுடைய பெற்றோரில் யாராவது ஒருத்தர் உசுரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க கேட்குறான். கேட்ட உடனே நாம் பல் கிலாகுமா, 2 பேரில் ஒருத்தர் கிடையாது, 2 பேருமே உசுரோடு இருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அந்த சஹாபி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க ஃபதப்தகில் அஜ்ர மினல்லாஹ், நீ அல்லாஹ்விடத்தில் வந்து கூலியே சொர்க்கத்தை நீ நாடுறியா, பிரியப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் நாம் யார் சொல்லலாம், ஆமாம் நான் பிரியப்படுறேன் அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க நேரா நீ ஜிஹாதுக்கு போ அல்லது ஹிஜ்ரத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஃபர்ஜி இலா வாலிதைக்க ஃபஹஸின் சுஹபத்தஹுமா, உடனே நீ வீட்டுக்கு போய் பெற்றோருக்கு வந்து என்ன செய்ய போய் அவங்களுக்கு என்ன செய்ய உபகாரம் செய்ய, ஹிதுமத்து போய் அவங்களுக்கு வந்து அடிபணி, அதன் மூலமாக நீ எதை நாடுகிறாயோ அந்த அல்லாஹ்வுடைய கூலியும் கிடைக்கும் சொர்க்கமும் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க சொல்லி காட்டியிருக்கிறான். இது அல்லாம இன்னொரு ஹதீஸ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரகிப அன்ஃபுன் சும்ம ரகிப அன்ஃபுன் சும்ம ரகிப அன்ஃபுன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னாருடைய மூக்கு மண்ணாகட்டும், அதாவது அரபு பாஷையில் என்ன செய்வாங்க, யாரையாவது வந்து ஒரு நாசமாக போன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது அவர் நாசமாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணாகட்டும் அப்படிங்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அப்போ யார் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குற சமயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மன் அதுரக்க அபவைஹி இந்தல் கிபர், முதுமையான நேரத்தினால், இளவட்டமான நேரத்தில் முதுமையான நிலையில் 2 பெற்றோர்களை பெற்றிருக்கிறார் ஒரு ஆள், அஹதுஹுமா அவு கிலாகுமா, 2 பேரையும் சேர்த்து பெற்றிருக்கிறாரு அல்லது யாராவது ஒரு ஆள் என்ன செய்றாரு அவர் வீட்டில் வச்சிருக்கிறார், முதுமையான நேரத்தில் வச்சிருக்கிறார். அப்படி வச்சிருந்து ஃபலம் எதுகுலில் ஜன்னா, அவருக்கு ஹிதுமத்து செஞ்சு படிமுறை செஞ்சு அடிபணிந்து சொர்க்கத்தை அவர் அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய மூக்கு மண்ணாகட்டும், அவர் நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். இப்படியாக இந்த சிறப்பு அப்படிங்கிற வகையில் உள்ள ஹதீஸே நாம் தொகுத்து சொல்வதாக இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு ஜும்மாவாக ஆகிவிடும். இருந்தாலும் கூட சிறப்புக்காக வேண்டி இந்த 3 அம்சங்கள் என்ன செய்கிறது உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சொன்னால் அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிற வகையில் தாய் தந்தை 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் யாருக்கு நாம் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவும் தெரிந்த ஒரு செய்தி தான். ரசூலுல்லாஹ்ட்ட எடுக்கிறாங்க, ஒரு சஹாபி கேட்குறாங்க யார சொல்லலாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே மன் அஹக்குன் நாசு பி ஹுஸ்னி சஹாபத்தி, இந்த உலகத்தில் நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, ஆனால் அந்த மனுஷங்கள்ல நான் ரொம்ப அதிகப்படியான வகையில் உபகாரம் செய்ய வேண்டிய ஒரு ஆள் யார் என்று கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க, உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து யார் என்று கேட்குறாங்க, திரும்பவும் தாயின்னு சொல்றாங்க. அடுத்து 3ஆவதாக என்ன செய்றாங்க கேட்குறாங்க, அப்போதும் தாயின்னு சொல்றாங்க. 4ஆவதாக கேட்ட சமயத்திலே சும்மா அபூக்க, உன்னுடைய தந்தை, அப்போ சும்மா அதனாக்க, அதுக்கடுத்து அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வருவாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பெற்றோர்களில் தாயும் தந்தையும் நமக்காக வேண்டி அதிகப்படியான தியாகங்கள் கஷ்டங்கள் செய்திருந்தாலும் கூட கூடுதலான வகையில் நாம் உபகாரம் செய்ய வேண்டிய ஆட்கள் நம்முடைய பெற்றோர்களில் தாய் என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஏன் தாய்க்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு காரணத்தையும் அல்லாஹ் ஜல்ல சொல்லி காட்டிருக்கிறான். எல்லா காரணம் நமக்கு தெரியும், இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆன் வழியாக நமக்கு அந்த பாடத்தை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அதாவது இந்த உலகத்திலே பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற வகையிலே மனிதர்களுக்கு நாம் அறிவுரை கூறினோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹமலத்துஹு பொதுவாக வாலிதின்னு சொன்னால் பெற்றோர்கள் என்று அர்த்தம். ஆனால் அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஃபஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், வஹனன் அலா வஹன், பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தை பெற்று அந்த குழந்தையை அவர் பெற்றெடுக்கிறார். அல்லாஹ் காரணத்தை என்ன செய்கிறான், ஏன் அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிவுரை சொல்கிறோம் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இந்த தாய்க்கு அதிகப்படியான முன்னுரிமையை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாள் என்று சொன்னால், ஃபஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், ஒரு பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தை அடைந்து, நீங்கள் அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நீங்க போய் பாருங்க, நல்லா இருப்பாங்க, ஆனால் பலவீனம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அந்த பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தை அடைந்து அவளை சுமப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வசனத்தில், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிவுரை சொன்னோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அதாவது சிரமத்திற்கு மேல் சிரமத்தை பற்றி அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்கிறாள். அதோடு மட்டுமல்லாமல் வஹம்லுஹு, அவளை சுமப்பதும் இதே போல வஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா, அதாவது அந்த பால் குடிக்கக்கூடிய அந்த அம்சங்கள் இருக்கா இல்லையா, அது 30 மாதங்கள் அந்த தாய் அந்த பாலை கொடுக்கிறாள். இந்த அடிப்படையில் நீங்க அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற வகையில் அந்த தாய்க்கு ஏன் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல வஅலா காரணங்களை இந்த இடத்துல இந்த வசனத்தில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த காரணம் அப்படிங்கிற வகையில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா 3 காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான். எத்தனை காரணத்தை குறிப்பிடுறான்? 3 காரணம். முதலாவதாக, நம்ம தாய் இருக்கிறாள் இல்லையா, அந்த தாய் நம்மளை 10 மாதம் சுமந்தாங்களா இல்லையா, அந்த சுமப்பதை அல்லாஹ் ஜல்ல வஅலா ஒரு காரணமாக சொல்லி காட்டுகிறான். சாதாரணமாக நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்க சமயத்தில் யாராவது ஒரு ஆள் ஒரு லக்கேஜை சிரமத்திற்கு இடையில் நம்ம கையில் கொடுத்துட்டாருன்னு வைங்க, அதை நாம் என்ன செய்வோம், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற வகையில் வாங்கிடுவோம். ஆனால் வாங்கினாலும் கூட அந்த வெயிட் கூட கூட ஒரு கட்டத்தில் அந்த பேக்கை என்ன செஞ்சிடும், அந்த வெயிட்டை அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற வகையில் என்ன செய்வோம், நாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா, அந்த வகையில் சாதாரணமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சாதாரண ஒரு கிலோ 2 கிலோ இருக்கக்கூடிய அந்த பேக்கை நாம் தொடர்ந்து வைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், சங்கடப்படுகிறோம். ஆனால் நம்முடைய தாய் நம்முடைய தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் சுமக்கிறாள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய தியாகம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் தொடர்ந்து 10 மாதங்கள் வைக்கிறாள் என்று சொன்னால், கொஞ்ச நேரம் மாத்திரமல்ல, தொடர்ந்து 10 மாதங்களை வைக்கிறாள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தியாகம். அந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த பெற்றோருக்கு, குறிப்பாக தாய்க்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டாவதாக, அந்த பிரசவித்தல், தமிழில் அதுக்கு பிரசவம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒன்று பிறக்கிறது, இல்லாவிட்டால் சவமாக போய்விடுகிறது. அதனால தான் அந்த பிரசவம்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஒன்று பெக்கிறது, இல்லாட்டு அந்த குழந்தையை பெக்கிற நேரத்தில் சில தாய்மார் என்ன செய்றாங்க, இறந்து போயிடறாங்களா இல்லையா, அதனால தான் பிரசவம்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில், அதாவது குழந்தையினுடைய பிறப்புக்காக வேண்டி இறப்பினுடைய வாசல் வரை நம்முடைய தாய்மார்கள் சென்று விட்டு வருகிறார்கள். நம்முடைய பிறப்புக்காக வேண்டிங்க அவங்க என்ன செய்றாங்க, இறப்பினுடைய அந்த வாசல் வரைக்கும் அவர்கள் சென்று விட்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரசவ வலி இருக்குதா இல்லையா, அதை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு அந்த வலி எல்லாம் கொடுக்கல, ஆண்களுக்கு என்ன செய்யவில்லை, அந்த பிரசவ வலியை நமக்கு கொடுக்கவில்லை. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு வலியை தாங்குறான்னு சொன்னா ஒரு 45 டெசிபல் யூனிட் அளவுக்கு தான் ஒரு வலியை ஒரு மனிதனால் தாங்க முடியும். ஆனால் அந்த தாய் பிரசவ நேரத்தில் 57 டெசிபல் யூனிட் அளவுக்கு அந்த வலியை அவர்கள் தாங்குகிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு 50 எலும்புகளை அல்லது ஒரு 45 எலும்புகளை ஒரே நேரத்தில் ஒடிச்சா என்ன வலி ஏற்படுமோ அந்த வலி அந்த பிரசவ நேரத்தில் அந்த தாய்க்கு ஏற்படும் என்பதாக இன்றைக்கு மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் அந்த வகையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாய்க்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு நேரத்தில் மக்காவில் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படியே தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு மனுஷர் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய தாயை ஒரு கூடையில் வச்சு அப்படியே சுமந்துக்கிட்டு அந்த காபாவை என்ன செய்கிறார், வலம் வந்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்.
அதாவது கஷ்டப்பட்டு இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு என்ன செய்யுது, அதெல்லாம் மாறி சின்ன சின்ன கார்களில் அப்படியே என்ன செய்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு கட்டத்தில் தன்னுடைய கழுத்தில் அந்த பொட்டிக்குள்ளே வச்சு என்ன செய்கிறார், அப்படியே வர்றார். அதை சிரமத்தோடு அவர் அதை வந்து செய்யலை. அதை வந்து ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார். கவிதை பாடிக்கொண்டு அதை தவாஃப் வந்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி கவிதை பாடுகிறான்னு சொன்னால், நான் ஒரு ஒட்டக சவாரி, என்னுடைய தாயை சுமக்கக்கூடிய ஒரு ஒட்டக சவாரியாக நான் இருக்கிறேன். சாதாரணமாக ஒட்டக சில இடத்துல மிரண்டு விடும். ஆனால் இந்த ஒட்டகம் இருக்கா இல்லையா, எந்த கட்டத்திலும் மிரண்டு அந்த தாயை கீழே போட்டு விடாது. அப்படியான ஒரு ஒட்டக சவாரி அப்படிங்கிற வகையில் ஒரு கவிதை பாடிக்கொண்டு அப்படியே நினைச்சாரு. 7 முறை தவாஃப் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து இறக்கி வைக்கிற சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் வந்து அங்கே வர்றாங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு, அந்த மனுஷர் சொல்றாரு, யமன்வாசி சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து போனேன்னா இல்லையா, இது வந்து என்னுடைய தாய்க்கு செஞ்ச அந்த நன்றிக்கு ஈடாகுமா அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாரு கேட்குறார். அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாரு, அதெல்லாம் ஈடாகப்பா. இவனுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கிற சமயத்தில் சாதாரணமாக உடைய பிஞ்சு கால்களால் உதைத்து அந்த தாய்க்கு ஒரு வலி ஏற்பட்டிருக்குமா இல்லையா, அந்த வலிக்கு இது ஈடாகாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க சொல்றான். அப்போ அப்படியான ஒரு வலியை வந்து அந்த தாய்மார்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால இங்கே குழந்தைகள் இன்னைக்கு வர வச்சிருக்கீங்க, கோடைகால விடுமுறையினால அவங்களுக்கு அந்த விஷயம் என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். அப்போ 2 விஷயம், முதலாவதாக சுமத்தல் ஒன்று, இரண்டாவதாக பிரசவித்தல், அந்த பிரசவ வலி, இந்த 2 காரணம். 3வது காரணம் என்னவென்று சொன்னால் பால் ஊட்டுது. அந்த தாய் வந்து தன் குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்களா இல்லையா, அந்த 2 வருஷம் பால் ஊட்டுறாங்களா இல்லையா, அந்த பால் ஊட்டல். பால் ஊட்டல்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது விளங்குறதே கிடையாது. அதாவது பால்னு சொன்னால் சும்மா வந்துடுதா, அந்த தாயினுடைய ரத்தம் என்ன செய்யறது, பாலாக உருவாக்கப்படுகிறது. தன்னுடைய ரத்தத்தை அமுதமாக்கி அந்த தாய் அந்த குழந்தைக்கு கொடுக்கிறாள். 2 வருஷம் என்ன செய்கிறாள், கொடுக்கிறாள். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்றைய திடகாத்திரமாக இளமையாக இருக்கிற சமயத்திலே நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் நம்முடைய தாயினுடைய மார்பில் குடிச்சோமா இல்லையா, அந்த தாய்ப்பால் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. கொஞ்சம் நாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பொருள் நம்முடைய உடலுக்குள் இருந்து நம்முடைய சதையை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். தாயினுடைய சதையை நாம் நினைச்சிருக்கிறோம், சாப்பிட்டு வளர்ந்திருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் ஒரு 3 காரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த 3 காரணங்களின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த தாய்க்கு முதலிடம் கொடுக்கிறாங்க. ஆனால் மின்ஹாஜுல் முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரபு கிதாப், அது ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையினால நாங்களும் மொழிபெயர்த்து அதை எங்களுடைய நிஸ்வான் மதரசாவில் பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த 3 காரணங்களை தாண்டி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 3 அம்சங்கள் இருக்கா இல்லையா, அதாவது நம்மளை வந்து 10 மாதம் சுமந்தாங்க, இதே போல பிரசவ வழியில் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பெற்றெடுத்தாங்க, அதே போல 2 வருஷம் வந்து பால் ஊட்டினாங்க. இந்த காரணங்களை வச்சு நீங்க பெற்றோர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யாதீங்க. அதை தாண்டி ஒரு காரணத்தை அவர் குறிப்பிடுகிறார். அபூபக்கர் ஜாபிர் ஜஸாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மின்ஹாஜுல் முஸ்லிமுடைய அந்த ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். இந்த 3ஐயும் தாண்டி அவர் ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகிறார். இதுக்காக நீங்க பண்ணீங்கன்னா அவங்க பண்ணதுக்கு பிரதி உபகாரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வந்து பெற்றோரை வந்து கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்தில் வந்து என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பெற்றோரை கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறான், உனக்கு கூலி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான், அதற்காக வேண்டி சொர்க்கத்தை வந்து நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறதுக்காக வேண்டி, பொருத்தத்தை பெறதுக்காக வேண்டி நீங்க பண்ணுங்க. அவங்க வந்து நம்மளை வந்து சுமந்தாங்க, இதே போல வந்து பிரசவ வழியில வந்து கஷ்டப்பட்டாங்க, பால் ஊட்டினாங்க, அப்படிங்கிற வகையில் இந்த சாதாரண இந்த காரணங்களை வச்சு நீங்க உங்களுக்கு உபகாரம் செய்யாதீங்க என்பதாக ஒரு காரணத்தை என்ன செய்கிறார், அவர் சொல்லி காட்டுகிறார். ஆக இதை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாம அந்த தாய்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவாக தாய்மார்கள் வந்து பிள்ளை தூங்குவதற்காக வேண்டி தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்றாங்களா இல்லையா, நமக்குலாம் அதெல்லாம் தெரியாது, மேலே உட்காந்துருக்கு அவங்களுக்கு தானே செய்யும் தெரியும். அதாவது நாம தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க தன்னுடைய தூக்கத்தை என்ன செய்வாங்க, தியாகம் பண்ணுவாங்க. இரவு நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பல முறை என்ன செய்யும், அந்த குழந்தை என்ன செய்யும், எந்திரிச்சு ஆளும், சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்யும், அழுகும். சில நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க அழுது கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த தாய் வந்து தூக்கத்தை துறந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்யுங்க நீங்க பார்ப்பீங்க. நாம தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்வோம், ஒன்று குரட்டை விட்டு என்ன செய்வோம், தூங்குவோம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு தடவை எந்திரிச்சு என்ன செய்வோம், நாம குழந்தையை அமர்த்துவோம்.
ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரி குழந்தையை வந்து அமர்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குமான்னு சொன்னால் நிச்சயமா இருக்காது. ஆனால் அந்த தாய் என்ன செய்வாள், முழித்து கொண்டே இருப்பாள். இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ யாரும் அங்கே போய் படுக்கிறதில்ல, பிளாட்ஃபாரத்தில் படுக்கிறதில்ல. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் படுத்திருப்பாங்க. அந்த ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்கார தாயாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையோடு படுத்திருக்கிற சமயத்தினால நல்ல அசதியோடு தூங்கிக்கிட்டு இருப்போம். அப்படி அசதியோடு தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ரயில் போகும். ரயில் போனால் எவ்வளோ பெரிய சத்தம் கேட்கும், எவ்வளோ பெரிய ஒரு சவுண்ட் இருக்கும். ஆனால் அந்த சத்தத்திலே அவன் தூங்கிக்கிட்டு தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய குழந்தை அழுதுருச்சுன்னு சொன்னால் டக்குன்னு எந்திரிச்சிடும். உலகத்தில் பார்த்துருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த வகையில் இரவு நேரத்தில் தன்னுடைய குழந்தையினுடைய அந்த அழுகை குரல் கேட்டு தன்னுடைய தூக்கத்தை துறக்கக்கூடிய ஒரு காட்சியை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த தொழுகை நேரத்தில் நீங்கள் விரைவாக என்ன செய்யுங்க, தொழுகையை முடிச்சிருங்க. ஏன்னு சொன்னால் அதன் காரணமாக அந்த தாய்மார்கள் பின்னாடி நிற்பாங்களா இல்லையா, குழந்தைகள் அழுதால் இவருடைய மனசு என்ன செய்யும், வேதனைப்படும். அந்த தொழுகையில் ஈடுபாடாகவும் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அந்த தொழுகையை சுருக்கமாக தொழுதிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக பிள்ளை தூங்குவதற்காக வேண்டி தன்னுடைய தூக்கத்தை என்ன செய்றாங்க, அந்த தாய்மார்கள் தியாகம் பண்றாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த முதலிடம் கொடுத்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், பிள்ளை பசியாரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தாய்மார்கள் பட்டினி கிடப்பார்கள். இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்லா கவனிக்கும். நீங்கள் பசியாரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நீங்கள் நல்லா வயிறு முட்டை நல்லா பசியாரணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய தாய் என்ன செய்வாங்க, பட்டினி கிடப்பாங்க. ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நீங்கள்லாம் கேள்விப்பட்டீங்க. ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அன்னை ஆயிஷா அலிஸ்றாங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ வெளியில் வாசலில் ஒரு ஏழை பெண்மணி நினைச்சுறாங்க வர்றாங்க. வந்து ஏதாவது கொடுங்கம்மா, 2 பெண் குழந்தைகளோட வர்றாங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் வீட்டில் தேடி பார்க்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து அப்போ ஒரு 3 பேர்ச்சங்கள் இருக்குது, அதை எடுத்து நினைச்சுறாங்க அவங்க கையில் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த தாய் என்ன செய்கிறாள், அந்த ஏழை தாய் என்ன செய்கிறாள், அந்த 3ல் 1 தான் வைத்துக்கொண்டு மற்ற 2 வந்து ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பளமாக கொடுத்துறோம். கொடுத்த உடனே அந்த குழந்தைகளுக்கு வந்து கடுமையான பசி, டக்குன்னு என்ன செய்கிறாங்க, வாயில் போட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குழந்தைகள் என்ன செய்யுது, தாயினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு 3வது பேரிச்சம்பளத்தை என்ன செய்கிறது பார்க்குறோம். பார்த்த உடனே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, அந்த தாய் வந்து அதை 2ஆக பிரித்து 2 பேருக்கும் கொடுத்துட்டு அவங்க பட்டினி கிடக்கிறாங்க. இதை பார்த்து யார், ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அந்த தாய் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. ஒரு சுப செய்தி சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆக இந்த குழந்தை வந்து பசியாரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ தாய்மார்கள் பட்டு இழந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் ஏழை பணக்காரன் நடுத்தர அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நமக்கு சில அனுபவங்கள் இருக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்திருப்போம், நம்ம சாப்பிட நினைப்போம், ஏற்கனவே குழந்தையெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற வகையில் இருப்போம். ஆனால் திடீரென்று வந்து என்ன செய்ய, அந்த குழந்தை கேட்ட உடனே நம்ம கையில் இருக்கக்கூடியதை என்ன செஞ்சிருவோம், நாமளே கொடுத்துருப்போம். நம்முடைய அனுபவத்தில் இருக்கும். ஆக பிள்ளை வந்து பசியாரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பட்டினி கிடைக்கக்கூடியவள் யார், தாய்மார்களாக இருக்கிறார்கள். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த தாய்க்கு நினைச்சாங்க முதலிடம் கொடுக்குறாங்க. இது அல்லாமல் இன்னும் 2 காரணம் இருக்குங்க. மிக முக்கியமான நுட்பமான ஒரு காரணம் இருக்குது. தாய்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு நுட்பமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தந்தை விஷயத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த தாயாருடைய உரிமை இருக்குதா இல்லையா, இதில் வந்து கவனக்குறைவாகத்தான் இருக்கணும், அக்கறை இல்லாமல் தான் இருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தந்தை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்திடுவாங்க. எப்போ அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னு வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பாருங்கள், தாய் வெளிப்படுத்தவே மாட்டான். எனக்கு அதை கொடுப்பா இதை கொடுப்பா அப்படிங்கிற வகையில் எந்த தாய் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆக இந்த தாயாருடைய உரிமை விஷயத்தினாலே உலகம் சமூகம் வந்து அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரியான அமைப்பில் முதலிடத்தை கொடுத்துருக்கிறாங்க. 2வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நுட்பமான காரணம், தந்தையை பொறுத்தளவில் வந்து ஒரு உடல் வலிமை இருக்கும். ஆனால் தாய்க்கு என்ன செய்யாது, அந்த உடல் வலிமை இருக்காது, ஒரு பலவீனம் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த தந்தை வந்து என்ன செய்வார், எதிர்ப்பு காட்டுவார். இந்த தாய் என்ன செய்ய காட்ட மாட்டாங்க, ஒரு காலகட்டத்திலும் எதிர்ப்பு என்ன செய்ய மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. எதிர்ப்பு காட்டாவிட்டாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த தாயை புறக்கணிக்கிற சமயத்தினாலே அவருடைய உள்ளத்தில் ஒரு குமுறல் ஏற்படும். ஒரு குமுறல் என்ன செய்யும், மனைவியை காரணமாக வைத்து சில ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த தாயை புறக்கணிச்சுக்கிட்டே இருவாங்க. ஆனால் அந்த தாய் எதிர்ப்பு தெரிவிக்கவே மாட்டாங்க. அது உள்ளத்தில் போட்டுக்கிட்டே வருவாங்க, உள்ளத்தில் ஒரு குமுறலை போட்டுக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் வெடிச்சு விடும். அந்த வெடிப்பை யாரிடத்தில் வெளிப்படுத்துவாங்க தெரியுமா, யாரிடத்தில் வெளிப்படுத்துவாங்க,
படைத்த ரப்பிடத்தில் வெளிப்படுத்திடுவாங்க. படைத்த ரப்பிடத்தில் என்ன செய்வாங்க, அந்த தாய் என்ன செய்வாங்க, வெளிப்படுத்திடுவாங்க. தனக்கு அநியாயம் செய்யப்பட்ட விஷயத்தை வந்து யாரிடத்திலும் சொல்ல முடியாது, பலவீனமா இருக்கிறாங்க, அக்கறை இல்லாம இருக்கிறாங்க, எதையுமே சொல்லாத கட்டத்தில் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு அநியாயம் செய்யப்பட்டவனுடைய அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் இருக்காது. எந்த திரையும் இருக்காதா இல்லையா? சாதாரணமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. சாதாரணமாக உள்ள மனுஷனுக்கு எப்படின்னு சொன்னால், நம்ம பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் அநியாயம் செய்யப்பட்டால் என்று சொன்னால், அந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த தாய் வந்து குமுறி விட்டால் என்று சொன்னால், அதற்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்குமா என்று யோசித்து பாருங்க. அந்த திரை இல்லாமல் போனதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அல்கமார் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவம் இருக்கிறது. அல்கமார் ரலியல்லாஹு தஆலா வந்து நினைச்சாங்க, கடைசி நேரத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்க சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து அபூபக்கர் பிலால் எல்லாம் பக்கத்தில் போய் நினைச்சாங்க, மூத்தா போறாரு அப்படிங்கிற வகையில் நினைச்சாங்க. அவங்களுக்கு வந்து போய் கலிமாவை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய வாயில் என்ன வரல, கலிமா வரல. லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா என்ன செய்யல, வரல. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, வர்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கலிமா சொல்லுங்கன்னு சொல்றாங்க, அல்கமார் ரலியல்லாஹு தஆலாக்கு சொல்றாங்க. அந்த நிலையில் என்ன செய்யல, வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் புரியல. அவருடைய பெற்றோர்களைய தாய் யாராவது இருக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இருக்கிறாங்க. உடனே அவங்களுடைய தந்தை தாய் நினைச்சாங்க வர்றாங்க. அந்த அல்கமார் ரலியல்லாஹுடைய தாய் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வர்றாங்க. ஆமாம் உங்களுடைய மகனை பற்றியான உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்குறான். யாரை சொல்லலாம், தொழுகையில் குறைபாடு கிடையாது, சதக்கா செய்கிறதுல குறைபாடு கிடையாது, மற்ற கடமைகளில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவர் சரியாக இருக்கிறாரு, அதில் வந்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்போ ஏன் வந்து வரல, வேறு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அல்கமார் ரலியல்லாஹுடைய தாயார் நினைச்சாங்க, கடைசி கட்டமாக தயங்கி நினைச்சாங்க, எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட என்னிடத்தில் அவன் சரியாக நடக்கவில்லை, என்னிடத்துல சரியாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். மனைவி சார்ந்த வகையிலே அவர் போயிட்டார் அப்படிங்கிற வகையில் சொல்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கடைசி நேரத்திலேயாவது நீங்கள் மன்னிச்சிருங்க, உங்கள் மகனை என்ன செய்யுங்க, மன்னிப்பு கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னதான் என்னுடைய பையன் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் எனக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முடியலை, யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, ஒரு அந்த தாய்க்கு ஒரு சோதனை வைக்கிறவங்க வரை நினைச்சாங்க, அந்த விறகு அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அவரை வந்து போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற வகையில் நினைச்சாங்க சொல்கிறான். பக்கத்தில் வந்து எரிக்கிற சமயத்தில் நினைச்சாங்க, என்னதான் வந்து இருந்தாலும் கூட தாய்க்குன்னு ஒரு பாசம் இருக்குதாலே அரசூல் அவங்களை எரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ நான் எரிக்கிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது, இது சாதாரண ஒரு நெருப்புத்தான். ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மகனை வந்து நரக நெருப்பில் போட்டு இது பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து அது பயங்கரமாக இருக்கும், அதனால் மன்னிச்சிடு அப்படிங்கிற வகையில் சொல்கிற சமயத்தில் அல்கமார் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயார் நினைச்சாங்க, யாரை சொல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுக்காக நான் மன்னிச்சிடுவேன்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அல்கமார் ரலியல்லாஹுடைய வாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மொழிந்த நிலையில் அவருடைய உயிர் பெறுகிறது. ஆக வந்து இந்த தாயினுடைய அந்த காரணம் அப்படிங்கிற வகையில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த அம்சங்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது, அதை அடுத்த அமர்வுல நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோருடைய முக்கியத்துவம் என்கிற வகையிலே குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில சிறப்பு அம்சங்களை நாம் பார்த்தோம். அது தாய்க்கு ஏன் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற வகையில் உள்ள காரண காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதையெல்லாம் பார்க்குற சமயத்தில் தந்தைக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லையா என்கிற வகையில் சிலருக்கு வந்து ஒரு கேள்வி எழலாம். தந்தைக்கும் என்ன செய்கிறது, இஸ்லாத்தில் வந்து சிறப்பு இருக்கிறது. அதாவது ஒரு தாய்க்கு வந்து அந்த வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அந்த தாய்க்கு வந்து வயிற்று சுமை, இந்த குழந்தைகள் வந்து என்ன செய்கிறாங்க, வயிற்று சுமையாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த வயிற்றிலிருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி தந்தையினுடைய முதுகு சுமையாக என்ன செய்கிறார்கள், இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. அதனால் வந்து அந்த தந்தைக்கும் என்ன செய்கிறது, அதிகப்படியான ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதாவது என்னுடைய ஹஜரத்தை வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க, உம்மா மடி வந்து கட்டில் அப்படின்னு சொன்னால் வாப்பா தோல் தொட்டுல்னு நினைச்சுவாங்க. அந்த மக்த மசா நடக்கிறதுக்கு சமயத்தில் அழகான முறையில் சொல்லி காட்டுவாங்க. அப்போ அந்த வகையில் தாய்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு அம்சம், அந்த சிறப்பு தந்தைக்கும் என்ன செய்கிறது, இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, லா யஜ்ஸி வலதுன் வாலிதன், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை
தன்னுடைய அந்த தந்தைக்கு வந்து பிரதி உபகாரம் பண்ணவே முடியாது. அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த தியாகம் கஷ்டமெல்லாம் இருக்கா இல்லையா, இதுக்கு வந்து பிரதி உபகாரமே பண்ண முடியாது. இல்லா எஜிதஹு மம்லூக்கன் ஃபயஸ்தரீஹி ஃபயோத்திகஹு, அதாவது ஒரு அடிமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை விலைக்கு வாங்கி அதை வந்து உரிமை விடுகிற வரை, அப்படி விட்டாலும் கூட அதுக்கு வந்து ஈடாகாது அப்படிங்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான ஒரு ஹதீஸை நினைச்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் தாய்க்கும் இருக்கிற மாதிரியான ஒரு சிறப்பு தந்தைக்கும் இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக முடிக்கக்கூடிய ஒரு நேரத்தினால் ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அதாவது கதை சொல்வது இந்த நேரத்தில் ஒரு நோக்கம் கிடையாது, அந்த கதையில் வந்து ஒரு அழகான ஒரு கருத்து இருக்கிற காரணத்தினால சில பேர் வந்து நினைச்சிருக்கலாம், இந்த வலைதளத்தில் அதிகமாக அந்த படிப்பார்வம் உள்ளவங்களுக்கு இந்த கதை தெரிந்த கதையாக இருந்தாலும் கூட ஒரு நினைவூட்டலாக சொல்லப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கதையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கதையோடு நாம் என்ன செய்வோம், இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் முடிப்போம். அதாவது ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் வந்து என்ன செய்வான்னா ஒரு வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் மரம். நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த வலைதளத்தில் போய் ஆப்பிள் மரமும் சிறுவனும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணோம்னா அந்த கதை நினைஞ்சிரும் வந்துடும். அப்படியான கதையை நீங்கள் நினைச்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். இதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான எழுத்தாளர் வந்து கேள்விக்குறி அப்படிங்கிற வகையில் உள்ள அவருடைய சொந்த புதுக்களை வந்து இது அழகான முறையில் வர்ணித்து அவர் எழுதியிருப்பார். அவன் என்ன செய்வான்னா டெய்லி சின்ன குழந்தையா இந்த மாதிரியான சின்ன குழந்தையா இருக்கிற சமயத்தில் அந்த ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்து என்ன செய்கிறது, விளையாடுறது, இதே போல் வந்து அதில் இருக்கக்கூடிய கனிகளை புசிச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஆப்பிள் மரத்துக்கு என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பையன் வர்றது போகிறது எல்லாம் என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படியான கட்டத்தில் திடீர்னு அவன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான். வந்ததுக்கு பின்னாடி அவன் என்ன செய்கிறான், அந்த ஆப்பிள் மரத்துக்கு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடறான். கல்யாணம் முடிஞ்சு அவன் நினைச்சிடறான், இதாகிடுறான். ஆனால் இந்த ஆப்பிள் மரம் என்ன செய்யுது, அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, எதிர்பார்த்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்குது. இந்த மாதிரியான கட்டத்தினால அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த சமயத்தினால அவன் கொஞ்சம் வறுமைக்கு உட்பட்டு விட்டான். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாமல் போய்விட்டது. உடனே இவன் என்ன செய்கிறான், நாங்கள் வருத்தத்தோடு என்ன செய்கிறான், அந்த ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் வந்து தன்னுடைய சோகத்தை சொல்கிறான். அந்த சோகத்தை சொல்கிற சமயத்தில் இவ்வளவு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த இந்த சிறுவன் இப்போது வந்தானே அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறது, அந்த ஆப்பிள் மரம் வந்து சந்தோஷப்படுகிறது. அப்போ அவன் வந்து விஷயத்தை சொன்ன உடனே, எனக்கு வந்து உனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுப்பதற்கு இடத்துல காசு கிடையாது, ஆனால் இந்த ஆப்பிள் மரத்தில் என்னுடைய மரத்தில் வந்து நிறைய ஆப்பிள் பழங்கள் தொங்குகின்றது, அந்த ஆப்பிள் பழத்தை பறித்து அதை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய, உங்களுடைய குழந்தைக்கு என்ன செய்ய, பொம்மை வாங்கி கொடுன்னு சொல்லி அது சொல்லுது. இவன் சந்தோஷத்தோடு என்ன செய்கிறான், அந்த ஆப்பிள் பழங்களை பறித்து தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்கிறான், அவன் இது பண்ணுறான். அவன் போகிற சமயத்தில் அந்த ஆப்பிள் மரம் சொல்லுது, நீ ரொம்ப நாள் கழித்து வர்றப்பா, நீ அப்படியெல்லாம் வராத, அடிக்கு ஒரு தடவை வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த ஆப்பிள் மரம் சொல்லுது. ஆனால் அவன் போனதுக்கு பின்னாடி அப்படியே மறந்துடுறான். இது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு கட்டத்தில் சில வருஷங்களுக்கு பின்னாடி என்ன செய்கிறான்னு சொன்னால் திரும்ப ஒருக்க என்ன செய்கிறான், வர்றான். வந்த உடனே அவன் சோகத்தோடு வர்ற சமயத்தில், ஏன்னாப்பா இப்படி சோகத்தோடு வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தினால அவன் சொல்கிறான், அதாவது நான் வசித்த அந்த வீடு வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, நான் வாழ்கிறதுக்கு ஒரு குடிசை கூட இல்லை, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற சமயத்தினால அந்த ஆப்பிள் மரம் சொல்லுகிறது, என்னிடத்துல பணமெல்லாம் இல்லை, என்னுடைய அந்த மரத்தினுடைய கிளைகள் இருக்கா இல்லையா, அதை வெட்டி அதை குடிசை போட்டு நீ என்ன செய்ய, நீ வந்து வாழ்ந்துக்க அப்படின்னு என்ன செய்யுது சொல்லுது. அவன் என்ன செய்யறான், அதை வெட்டி கொண்டு போய் குடிசை போட்டு என்ன செய்யறான், வாழ்றான். போகும்போது சொல்லுது அடிக்கு ஒருக்கா வாப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன செய்யறான், மறந்துடுறான். இன்னொரு கட்டத்தில் அவன் என்ன செய்யறான், திரும்ப ஒருக்கா வர்றான். வர்ற சமயத்துல சோகத்தோடு வர்றான். அப்போ ஆப்பிள் மரங்கிறது என்னப்பா சோகம்னு சொல்லி கேட்குற சமயத்தினால, அதாவது நான் வந்து பிழைப்புக்கு ஆண்டி வைத்திருந்த படகு இணைஞ்சிருச்சு, வீணா போச்சு, இப்போ நான் உழைப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சமயத்தில், பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுகிற சமயத்தினால, என்னிடத்துல பணம் இல்லை, அதே சமயத்தில் இந்த அடிமரத்தை வந்து நீ வெட்டிட்டு போய் நீ படகு செஞ்சு நெஞ்சு பிழைச்சிக்கன்னு சொல்லி என்ன செய்யுது சொல்லுது. இப்படி ஒன்றனாக கொடுத்து கொண்டே வருது. அவன் அந்த மாதிரி போயிட்டு வர்றான். கடைசி கட்டத்தினால தள்ளாடிய நிலையில் என்ன செய்யறான், திரும்ப ஒருக்கா வர்றான். இந்த பையன் வரமாட்டானா வருவானா அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறது, அந்த ஆப்பிள் மரம் எதிர்பார்த்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக வர்ற சமயத்தினால இப்போது அவன் சொல்லுகிறான், என்ன நிலையில் வர்ற சமயத்தில் நான் திரும்ப கஷ்டத்தில் தான் வர்றேன் அப்படிங்கிற சொல்கிற சமயத்தில் அந்த ஆப்பிள் மரம் சொல்கிறது, இப்போது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், பழத்தை கொடுத்துட்டேன், கிளையை கொடுத்துட்டேன், அடிமரத்தை கொடுத்துட்டேன், என்னிடத்துல இப்போது வேரை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த வேரில் நான் அமைதி அடைவதற்காக வேண்டித்தான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படிங்கிற வகையில் அந்த பையன் சொல்கிறதாக அந்த கதை என்ன செய்கிறது, முடிகிறது. இந்த கதையை நம்ம படிக்கிற சமயத்தினால ஏதோ ஒரு ஆப்பிள் மர கதை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த ஆப்பிள் மரம் யாருங்க, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய். நாம தான் அந்த பையனாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம்.
சிறு வயதில் நாம் நினைக்கிறோம் பெற்றோரோடு தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம், அவங்களோட தான் நினைச்சு ஆடிக்கிட்டு இருந்தோம், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நம்ம நினைச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் பெரியவன் ஆனதுக்கு பின்னாடி, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி, குடும்பம் குழந்தை அப்படிங்கிறவங்க நம்ம செட்டில் ஆகிற சமயத்தில் நம்ம அந்த பெற்றோர்களை நம்ம நினைக்கிறோம் மறந்து போய் விடுகிறோம். ஏதாவது தேவைன்னு சொன்னால் பெற்றோரிடத்தில் வர்றது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பண தேவை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அவங்களிடத்துல வர்றது. அப்படியான ஒரு கட்டத்தினால நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம உலகத்தில் வாழ்கிற சமயத்தில் நமக்கு அனைத்தையும் கொடுத்தது அவர்கள். அனைத்தையும் தந்தது யாருங்க? அவங்க தான் தந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நாம் எதையுமே தராமல் இருக்கிறோம், எதையுமே கொடுக்காமல் இருக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த மாதிரியான நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தினால எதை கொடுக்காவிட்டாலும் கூட கொஞ்சம் நேரத்தையாவது நாம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் நேரத்தையாவது இந்த பெற்றோரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் அவங்கள போய் சந்திக்கிறது, மாசத்தில் ஒரு நாள் போய் சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறனோ அவங்க நம்ம இடத்துல உணவு, இதே போல பணம், இதை கேட்பதை விட நம்மளோட உட்கார்ந்து பேசணும், ஆறுதலாக பேச வேண்டும் என்கிற விஷயத்தை தான் அவர்கள் கேட்கிறார்கள். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். என்னுடைய பெற்றோரை, என்னுடைய தாயையும் தந்தையை நான் வைத்து கவனித்துக் கொண்டிருக்கிற 2 பேருமே படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவங்க அதிகப்படியாக பணத்தை கேட்கல, இதை உடை அதை கேட்கணும் இதை கேட்கணும் அப்படிங்கிற வகையில் இல்லை. அதாவது தனிமையில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் என்னுடைய பேரை திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ரஹமத்துல்லா நெசிவார் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். கூட உட்காந்து பேசணும், ஒரு ஆறுதலான வகையில் அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அப்படியான ஒரு ஆறுதல் அவங்கள்ட்ட கொடுங்க, நேரத்தை கொடுங்க. அந்த மாதிரியான கொடுக்குற சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு என்ன செய்வான்? சுருக்கத்தை கொடுப்பான். இது அல்லாமல் நாம் இந்த ஜும்மாவில் பெற்றோருடைய அந்த சிறப்பு மாத்திரத்தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லியிருக்கிறோம். அது அல்லாமல் அந்த பெற்றோருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற வகையில் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் என்ன செய்வோம் அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். இது மாதிரியான அந்த விஷயங்களை வெளியில் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது போன்ற பள்ளிவாசல்ல, மதரசாக்கள்ல இந்த பெற்றோர்களுடைய அந்த சிறப்பை என்ன செய்வாங்க? அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. வெளியில் எப்படி சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ கோடைகால பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால 80 பிள்ளைங்க வந்ததாக நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெற்றோரை கவனிக்கணும், உற்றாரோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற வகையில் நல்ல பண்பாடுகளை அவங்க போதிக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே படித்த 2 பிள்ளைங்க கூட இந்த வருஷத்தினர் வெளியில் சென்னைக்கு அவங்க படிக்கிறதுக்கு, மேல் படிப்பு படிக்கிறதுக்காண்டி போகிறதாக நம்ம கேள்விப்படுறோம். இது அல்லாமல் நிறைய பிள்ளைகள் வராமல் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் ஒழுங்க மதரசாவுக்கு அனுப்புவீங்க. அதன் மூலமாக நீங்கள் வயசான காலகட்டத்தில் உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அதன் மூலமாக உருவாவார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியான ஒரு தன்மையை உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.